அடையாளம் வேணும் சார். நீங்கள் சொல்கிறீங்களா திராவிடர்களாக சொல்கிறீங்களே அது என்னது அடையாளம்? இப்போ என்னோட அடையாளம் இது, நான் ஏகநாபன் அடையாளம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் திராவிடன். இவர் சொல்கிறாரு நம்ம சிஎம் டெல்டாக்காரன்றாரு. அங்கே டெல்டாவோட கிடையாது சார். இது எங்களுக்கு வந்து பல்லவம் பண்ணி எங்களுக்கு அதை விட வளமான பூமி எங்களுக்கு. நீங்களாச்சும் காவிரி பாசனம் நம்பி இருக்கணும், எங்களுக்கு காவிரி பாசனமே கிடையாது எங்களுக்கு. மேட்டூரில் தண்ணி வந்தால் தான். ஆமாம் சார், மேட்டூர் நீங்கள் வந்து கர்நாடகா கெஞ்சிடும், நீங்கள் இந்த தண்ணி தான் சொல்லலாம். நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுக்கு வானம் எங்களுக்கு வந்து வழி கொடுக்கும், எங்களுக்கு நீர் வரும், நான் விவசாயம் பார்க்குறேன். ரெண்டு போக வேலை வைக்கிறேன் சார். இதை விட தன்னிச்சையான வாழ்க்கை எங்களால் எங்கே வாழ முடியும். இவங்க வந்து 2020 ஆட்சி வர முடிவு பண்ணிட்டாங்க சார். இந்த பரந்தூரிக்கு வரணும், இதை சுற்றி எல்லா சார் 4 பக்கம் இடத்த வாங்கி போட்டாங்க. எல்லா கட்சிக்காரும் சுற்றி எல்லா கட்சிக்காரும் இந்த பக்கம் போனீங்க ராஜகுளம் காஞ்சிபுரம் பைபாஸ் அதை சுற்றி நிறைய பேர் வாங்கி போட்டாங்க. இந்த பக்கம் பன்னூர், இந்த பக்கம் வந்து கணபதிபுரம், எல்லா ஊரையும் வாங்கி போட்டாங்க சார். இவங்கெல்லாம் இடத்த வாங்கி போட்டுட்டு எங்களுக்கு இதுதான் இங்கே ஒன்றுன்றாங்க. செருப்பை செய்யிட்டாங்க, காலை வெட்டிங்கிறாங்க. நீங்கள் 100 மடம் கொடுத்தாலும் நீங்கள் சொல்ல 3.5 மடம் 5 ஏக்கர் வச்சுருப்பீங்க. இந்த இதுக்கு 5 ஏக்கரை வச்சு 5 ஏக்கரை வித்துட்டு எல்லாம் 5 சென்ட் வாங்க முடியாது சார். அந்த அளவு நீ ஏற்கனவே இதை வச்சு இந்த ஏர்போர்ட்டை வச்சு ரியல் எஸ்டேட் மாஃபியாக சுற்றி ரேட் ஏற்றிட்டாங்க. எங்கள் ஜனங்க வந்து பண்டார பிரதேசத்தில் தான் போவாங்க. இந்தியாவில் சீபோர்ட் அண்ட் ஏர்போர்ட்டை நடத்துறது அடானியை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு தனியார் மயமானது, மோனோபோலி ஏகபோகம், இவங்க மட்டும்தான் அடானி இண்டெக்டட் அப்படின்னு ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 247 அல்லது 257 மில்லியன் டாலர்களை இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக கொடுத்துருக்கு. எங்களுக்கு போக்குவரத்து தான் பைக் வேணுமே தவிர மற்றபடி எங்களுக்கு ஏர்போர்ட் தேவையில்லை. இங்கே நம்மோடு பேசிய கதிர் என்பவர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் சார். இந்த பரந்தூரை சுற்றி 2-3 ஊர் சொன்னார். 4 புறங்களிலும் 4 ஊர் இருக்குது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வருதுன்ற பேச்சு தொடங்கியதற்கு பிறகு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற லேண்டுகளோட விலையெல்லாம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. ஸோ இங்கே ஏகப்பட்ட பண முதலைகள் அங்கே அந்த நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் கொள்ளை லாபம் சம்பாதிக்க வேண்டும்ன்றதுக்காக இங்கே ஏர்போர்ட் வந்தால் தான் அதோட விலை ஏறும். அதற்காகத்தான் எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்க பார்க்குறாங்கன்றது 2வது விஷயத்த சொன்னார். நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டது போலவே இந்த பசுமை விமான நிலையம் அடானி குழுமத்திடம் கொடுக்கப்பட போகிறது அப்படின்ற தகவல் அரசல் புரசலாக பேசப்படவில்லை. ஊடகங்களில் குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் செய்தியாக வந்திருக்கிறது. இந்த மாதிரி இந்த விமான நிலையம் அவரிடம் அதானியிடம் ஒப்படைக்கப்பட அதானி குழுமத்திடம் இந்த விமான நிலையம் ஒப்படைக்கப்பட போகிறதுன்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாகவே வந்திருக்கிறது. இதற்கு நடுவே கடந்த ஜூலை மாதத்தில் கௌதம் அடானி சிறப்பு விமானத்தில் தனி விமானத்தில் சென்னை வந்து சித்தரஞ்சன் சாலை சென்று வீட்டில் சபரீசனையும் திரு ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. அடானி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை யுஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் இது பர்சனல் சந்திப்பு என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள். ஏன்னா சிஎம்ஐ பார்க்குறது அடானி பார்க்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு முதலமைச்சர், ஒரு தொழிலதிபர் பார்க்கலாம், செக்ரட்டரியில் பார்க்கணும். ஆமாம், சித்தரஞ்சன் சாலையில் போய் வீட்டில் போய் பார்க்குறாருன்னா ப்ரைவேட் விசிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன இவருக்கு என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்காங்களா? என்ன ப்ரைவேட் விசிட்டு? ஸோ இது பரந்தூர் விமான நிலையம் மட்டுமல்லாமல் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து அதையும் அடானியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இன்னொன்று, இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது இல்லையா? என்ன, இந்தியாவில் சீபோர்ட் அண்ட் ஏர்போர்ட்டை நடத்துகிறது அடானியை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு தனியார் மயமானது, மோனோபோலி ஏகபோகம், இவங்க மட்டும்தான். அண்டு கிருஷ்ணாப்பட்டினம் போர்ட்டு, இது போக இன்னொரு போர்ட்டு, அந்த போர்ட்டை வேறு ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த நிறுவனத்து மேலே ரெய்டு நடத்தி அவன் திவாலாகிட்டு போயிட்டான். அந்த போர்ட்டை அடானி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதே போல் டிஎல்எஃப் நிறுவனம் ஒரு சில விமான நிலையங்களை நடத்தி கொண்டிருந்தது. டிஎல்எஃப் நிறுவனத்து மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி டிஎல்எஃப் விட்டுட்டு போயிட்டாங்க. அதையும் இப்போ அடானி தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம், ஏன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய விமான நிலையமாக இது அமைய போகிறது. அதை அடானி தவிர வேறு யார் கொடுப்பாங்க? மத்தியில் மோடி ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கும்போது இவர்களை தவிர வேறு யாருக்கு இந்த விமான நிலையம் செல்ல போகிறது? ஸோ இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அமெரிக்காவில் நம்ம இது பாருங்கள், நமக்கு எதாச்சும் எப்படி அமைதுன்றது பாருங்கள். அடானி இண்டெக்டட் அப்படின்னு ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 247 அல்லது 257 மில்லியன் டாலர்களை இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக விரிவாக பேசுவோம். ஏன்னா மே மாதம் 25 வருஷத்துக்கு மின்சாரம் வாங்குவதற்கு தமிழக அரசு போட்டுள்ள ஒப்பந்தம் அதானிக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஒப்பந்தம்.
ஸோ இந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றதே அடானிக்காக தான் திமுக அரசு திராவிட மாடல் அரசு வேலை செய்துன்றதையும் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அமெரிக்க அரசு குறிப்பாக SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், நம்ம ஊரில் செபி போல், அது அங்கே நம்ம ஊரில் செபிக்கு அவ்வளோ பவர்ஸ் இல்லை. அங்கே இருக்கிற SECக்கு வந்து நம்ம ஊர் CBI மாதிரி அரெஸ்ட் பவர்ஸ் எல்லாம் உண்டு. பொசுக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு மோசடி செஞ்சுருக்காருன்னு 2 துறைகள் அங்கே அடானி மீது வழக்கு தொடுத்திருக்கிறது. அடானி வந்து யூஎஸில் தொடங்குறதா சொல்லப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் கைவிடுறோன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் அடானியோட குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு, அடானி பேரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டுமல்லாமல் அம்புஜா சிமெண்ட்ஸ், இது அடானி நிறுவனம், NDTV செய்தி நிறுவனம், அடானி வாங்கினார் ஞாபகம் இருக்குங்களா? NDTV செய்தி நிறுவனத்தோட பங்குகள் எல்லாம் பயங்கர அடி. சரி, இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து இது மேலும் தொடர்ந்து அதிகரிக்கும். ஹிண்டன்பர்க் விஷயம் வெளியே வந்த போதும் இதே போல் அடானி பங்குகள் அடி வாங்கின. அதன் பிறகு அமெரிக்காவில் உள்ள ஒரு GCQன்னு நினைக்கிறேன், ஒரு நிறுவனத்திடமிருந்து 25,000 கோடி கடனாக அடானி குழுமம் பெற்று அந்த இழப்பீட்டை சரி செய்தது. அமெரிக்காவில் அடானி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதால் இனி அடானிக்கு நிதி உதவி கிடைப்பது கூட கஷ்டம். இன்னொன்று, அடானி லஞ்சம் கொடுத்ததாக தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வழக்கு எப்படி தொடங்குகிறது என்றால், மொரீஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு பவர் கம்பெனியும் அடானியும் சேர்ந்து தான் இந்த லஞ்சத்தை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கருப்பு பணம் முழுக்க மொரீஷியஸ்லேருந்து தான் லாண்ட்ரு பண்ணப்படுதுன்னு ஏற்கனவே அடானி மீது குற்றச்சாட்டு வந்து அந்த ஹிண்டன்பர்க் விவகாரத்தை விசாரிக்கணும்னு சொன்னாங்க. நிறைய ஷெல் கம்பெனி வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட செபியின் தலைவர் மாதிரி பூச் என்பவரும் இதில் இன்வால்வ்டு. பின்னாடி செய்தி வந்துச்சு. இன்றைக்கி என் மனசுக்கு தோணுது, நான் சொல்லிடுறேன், அடானியை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. திரு மோடி அவர்களே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாத நிலையை இது அடைந்து விட்டது. ஏன்னா இந்தியாவில் இருந்தால் தானே அமைப்புகள், நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் வந்து மோடியால் கட்டுப்படுத்த முடியும். அமெரிக்காவில் எப்படி கட்டுப்படுத்துவார் அவர்? ஸோ அது அத்தனை எளிதாக நடக்காது. இன்னொன்று, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கருக்கு மேலே நம்ம பார்க்குறோம், அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நெல் எப்படி கதிர் விளைஞ்சு நிற்கிது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பூமியெல்லாம் அழிச்சிட்டு இதுக்கு மேலே ரன்வே கொண்டு வரணும்னா மனசாட்சி இல்லாதவர்கள் தான் இந்த வேலையை செய்வார்கள். இயற்கை டெல்டாக்காரர் நிச்சயமாக செய்ய மாட்டார். இந்த மக்களோட சாபம் தான் அடானி இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மக்களின் சாபம், இவ்வளோ ஒரு விளைநிலத்தெல்லாம் அழிச்சானா இயற்கை சும்மா விடாதுப்பா. அதனால தான் அடானிக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அடானிக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்க்கும்போது, அடானி கைதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் அவருக்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்யவும் தான் அவர் அதிகமாக முனைப்பு காட்ட வேண்டிய நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. இந்த ஹோட்டலில் திவாலாகிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் இன்னொரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்களா? இல்லை, அது எப்படி திவாலேருந்து சரி செய்யலாம்? எக்ஸாக்ட்லி. இல்லை நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி அந்த நிலைமைக்கு அடானி போயிட்டார். ஸோ பரந்தூர் விமான நிலையத்தில் முதலீடு செய்ய அடானியிடம் பதம் இருக்காது. அடானியை நம்பியும் நிதி வழங்குவதற்கு உலகில் எந்த நாட்டை சேர்ந்த வங்கிகளும் தயாராக இருக்காதுன்றது தான் இன்றைக்கி நாம் இந்த படப்பிடிப்பை நடத்தக்கூடிய நாள் அன்று உள்ள நிலைமை. எனக்கு பர்சனலாகவே சொல்கிறேன், உள்ளபடியே இந்த ஊர் தப்பிச்சது, ஏகனாபுரம், பரந்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் தப்பிச்சது எனக்கு உள்ளபடியே தனிப்பட்ட முறையில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ இந்த மக்களும் வந்து பார்த்தீங்க நீங்கள் எப்படி பேசுனாங்கன்ட்டு எல்லாம். ஸோ அவர்களுடைய சாபம் சும்மா விடாது. கடவுளை நம்பக்கூடிய முதல்வரின் குடும்பம், இத்தனை ஏழை மக்களின் கண்ணீர் மற்றும் சாபம் அவர்களை எந்த நிலைக்கு ஆளாக்கும் என்பதை யோசித்துவிட்டு, நன்றாக தீர யோசித்து பார்த்து இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் இந்த மக்கள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறேன். கதிர், இப்போது இந்த விமான நிலையம், புதிய பசுமை விமான நிலையம் எங்கே வரப்போகுது அப்படின்றத இடத்த சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஏரியோட கரையில் நின்றுருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக வயல், இந்த பக்கம் ஏரி, நீங்கள் சொன்ன வயல் ஏரி. ஆமாம் சார். இப்போ எங்கே வரப்போகுது சார்? இப்போ நம்ம நின்றுட்டுருக்கல. ஆமாம், இந்த இடத்துல ஒரு ஓடுதளம், அதாவது ஏரி மேலேயே இதுதான் சார் ஓடுதலை பாதையே தான். நம்ம நின்றுக்கிற ஓடுதலை பாதை. அதே மாதிரி நம்ம அந்த எங்கள் போராட்டங்கள் இருக்குது. ஆமாம், அங்கே ஒரு ஓடுதளம். 2 வந்து விமான ஓடுதலும் இங்கே தான் வருதுங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல ஓடுதளம் வருதுன்னா இதெல்லாம் மண்ணை விட்டு நிறவிட்டு இந்த வயல்களுக்கு மேலே, ஏரிக்கு மேலே ஓடுதளம் வரப்போகுது. அதான் இப்போ மார்க்கெட் ரேட்டை விட 3 பங்கு உங்களுக்கு லேண்டு தராங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலை தரேன், வேலை வாய்ப்பு உருவாக்குன்றாங்க சார். அதாவது நீங்கள் 3 மடங்கு இல்லை, 10 மடங்கு கொடுத்தா கூட இந்த ஜனங்க வாங்க மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் கது? சார், இந்த நாங்கள் இங்கே மண்ணில் நாங்கள் வந்து நாங்கள் பெரிய முதலாளி சார். நாங்களே முதலாளி, நாங்களே தொழிலாளி. இப்போ இங்கே வந்து ஒருத்தர் ஜெயராஜ் செய்தாருன்னா அவர் முதலாளி, சிறு முதலாளி. அவர்கிட்ட வந்து ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க தோட்டத்தில். அவரை நம்பி ஒரு 100 பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து இதில் வந்து விளையிறத வச்சு நாங்கள் தன்னிச்சையான வாழ்க்கை வாரோம் சார். நீங்கள் யாரையும் சார்தில்லை சார். எங்கள் அதிகபட்சம் எங்களுக்கு மாதம் 4000 இருந்தால் போதும் சார். நெல் எங்களுக்கு இருக்குது, கீரை எங்களுக்கு இருக்குது, கத்திரிக்காய் எங்கள் செடியில் இருக்குது. 4000 எங்களுக்கு அதிகபட்ச செலவு சார். எங்களுக்கு போக்குவரத்துக்கு தான் எங்களுக்கு பைக் வேணுமே தவிர மற்றபடி எங்களுக்கு ஏர்போர்ட் தேவையில்லை. நீங்கள் வந்து விமான நிலையத்தால் இருக்கிற விவசாயிகள் ஆயிடுச்சு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு கொடுப்பீங்க. முதலாளி எங்களுக்கு போய்ட்டு போனால் தொழிலாளியை மாற்றுவீங்க.
நாங்கள் கையை கட்டி ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்கணும். அதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குதுங்களா? சரி சார், நான் கேட்குறேன், நீங்கள் வந்து வேலை தானே சொல்கிறீங்க. இந்த திட்டத்தில் 110 பேர் தான் வேலையே, நேரடி வேலை. 600 பேர் மறைமுக வேலை. இதில் யார் சார் வேலை கொடுப்பீங்க நீங்கள்? ஆனால் 13 கிராமங்கள் 13 கிராமங்கள் எழுது சார். 13 கிராமங்கள் எழுது. நீங்கள் எனக்கு ஒரு 5000 சொச்சு ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்க. யாருக்கு என்ன வேலை கொடுப்பீங்க? இப்படியே நீங்கள் வந்து ஜனங்களை ஏமாத்துறீங்க சார். நாங்கள் தெளிவாக இருக்கோம் சார். நாங்கள் வந்து முதலாளியாக தான், தொழிலாளியாக நாங்கள் மாற விரும்ப மாட்டோம். எங்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை நாங்கள் வாழறோம். அது இங்கே தான் விமான நிலையம் கொண்டு வர சொன்னால் எப்படி இந்த மக்களை அடித்து தான் கொண்டு வர முடியும் உங்களால்? இது வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையம் உங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். பாருங்கள் சார், இந்த விஷுவலில் பாருங்கள். இந்த ஏரி அடிக்க முடியுமா? யாராச்சும் அதாவது விவசாயமே தெரியாதவங்க கூட யோசிப்பாங்களா சார் இதை? இவர் சொல்கிறாரு நம்ம சிஎம் டெல்டா காரன்றாரு. அங்கே டெல்டாவோட கிடையாது சார். இது எங்களுக்கு வந்து பல்லவம் பண்ணி எங்களுக்கு வந்து அதை விட வளமான பூமி எங்களுக்கு. நீங்களாச்சும் காவிரி பாசனம் நம்பி இருக்கணும். எங்களுக்கு காவிரி பாசனமே கிடையாது எங்களுக்கு. மேட்டூரில் தண்ணி வந்தால் தான். ஆமாம் சார், நீங்கள் மேட்டூர் நீங்கள் வந்து கர்நாடகா கெஞ்சினா நீங்கள் தண்ணி தர சொல்லலாம். நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுக்கு வானம் எங்களுக்கு வந்து வழி கொடுக்கும், எங்களுக்கு நீர் வரும், நான் விவசாயம் பார்க்குறேன் சார். ரெண்டு போக வேலை வைக்கிறேன் சார். இதை விட தன்னிச்சையான வாழ்க்கை எங்களால் எங்கே வாழ முடியும்? எங்களை எடுத்து போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அடைச்சிட்டு என்ன அகதியாக போகிறீங்களா? நான் சொன்னேன் அகதியாகிறது அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இலங்கை முகாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு முகாம் வச்சிருங்க சார். எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வேணாம். அதை விட மோசமான வாழ்க்கை தான் இது சார். இந்த திராவிட மாடல் அரசுக்கு மக்களை பற்றி ஒரு அக்கறை இருந்ததுன்னா இந்த திட்டத்தை வேற என்ன மாற்றி சொல்லுங்கள். ஆனால் இந்த திட்டம் வேணான்னு சொல்லலை. நாங்கள் வந்து யார் படிக்காத வளர்ச்சி வேணான்னு சொல்லலை. வளர்ச்சி வேணும். அங்கே இருக்கிற ஜனங்களாட்சி வளர்ச்சியா? இந்த விமானத்தை எங்களுக்கு இந்த மக்கள் என்ன வளர்ச்சி? வேறு யாருக்கோ வளர்ச்சி. வேறு யாருக்கும் வளர்ச்சி சார். வேறு யாருக்கும் வளர்ச்சி. நீ பெரிய பெரிய தொழில் வளர்ச்சி சார். இங்கெல்லாம் வளர்ச்சி சார். அதாவது சார் போனதில் இந்த சுற்று வட்ட 13 கிராமத்தில் 40,000 மெட்ரிக் டன் வந்து நாங்கள் படிக்கிறோம், விவசாயம் பண்ணிக்கிறோம். 40,000 மெட்ரிக் டன் கடந்த 6 மாதம். உங்களுக்கு சர்வேல இருக்குது, எடுத்து பார்க்க சொல்லுங்கள். இந்த 40,000 மெட்ரிக் டன் இது இந்தியாவோட உற்பத்தி எவ்வளோ உண்டாகும்? இது அழிக்கிற மாதிரி எப்படி சார் இது? அப்புறம் கதிர், நான் கேள்விப்பட்டேன் 90களில் குறிப்பாக 1996ல் திமுக ஆட்சி இருந்தபோது ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் விமான நிலையம் உருவாவதற்கு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட நில எடுப்பு பணிகள்லாம் தொடங்கின பிறகு அது அப்படியே கைவிடப்பட்டதுன்ட்டு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு நான் பண்ணிடுறேன் சார். வடமங்கலம் சார். வடமங்கலம் ஒரு கிராமம். ஓகே. நம்ம செயின்ட் கவர்மெண்ட் கிளாஸ் போய்ட்டு ஆப்போசிட் அதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஸாக வச்சாங்க. ஓகே. அதுதான் அந்த பன்னூர் சுற்றி ஒரு அது வந்து நமக்கு வந்து பாதி வந்து நமக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வரும். மீதி அதாவது ஒரு 80% வந்து இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் போய்டும். வடமங்கலம் மட்டும் தான் நம்மளது வருங்க. மற்ற எல்லாம் முழுக்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் போடுங்க. அப்போ இவங்க அதாவது தலைவர் கலைஞர் இருந்தப்போ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதை ஜனங்களாங்கள ஒத்துக்குனாங்க, இடம் கூட ஒத்துக்குனாங்க, காசு கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க. அங்கே வந்து இந்த அளவுக்கு பாசன நிலம் கிடையாது சார். அங்கே வந்து விவசாய நிலமே கிடையாது. அப்படி சொல்லுங்கள். விவசாய நிலமே கிடையாது சார். கலைஞரை பொறுத்தவரை என்னையுமே வந்து விவசாயம் சப்போர்ட்டாக இருப்பதா இருப்பார். கலைஞர் அங்கே தான் கொண்டு வந்தார். கலைஞர் இங்கே கண்டிப்பாக பரந்து செலக்ட் பண்ணிட மாட்டார். நாங்கள் இன்னும் முழுசாக நம்புகிறோம். அங்கே ஏன் அவங்க வைத்தார் சொன்னால் அங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய நிலம்லாம் அங்கே இருக்குது. இங்கே அந்த இடத்துல. ஆமாம் சார். பரந்தூர் பன்னூரை சுற்றி நம்ம இருக்கிற ஆளுங்கட்சியில் எல்லா சார் எல்லா அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் பெரிய பெரிய ஐபிஎஸ் எல்லா அதிகாரி இருக்காங்க சார். அங்கே மொத்தமே அங்கே லேண்ட் வச்சுருக்காங்க. அவங்களாம் பார்த்து இங்கே இருக்கிறவங்க வந்து அதாவது எண்ணெய் காஞ்சவன், இவனை கேட்குறது ஆள் கிடையாது. எந்த யார் சப்போர்ட் எந்த அரசியல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே கூட்டணி பலன் பார்ப்பாங்க, அரசியல் ஓட்டு அரசியல் பார்ப்பாங்க. இவங்களுக்கு யார் போராட போகிறாங்க? அதனால் இங்கே எத்தனை தாங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ 13 ஏக்கர் நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஊரில் போட்டு ஒரே பம்ப் செட் காட்டுங்க சார். யாராச்சும் நாங்கள் ஈபி கட்டுறோமான்னு கேளுங்க. விவசாய நிலத்துக்கு யாரும் மானியம் வருமா கேளுங்க. அரசாங்கத்துக்கு இந்த இலவச மின்சாரம் கொடுக்குற செலவு கூட கிடையாது சார். எங்களுக்கு கிடையாது சார். இங்கே பரந்தூர்லேருந்து ஏகனாபுரம் வரைக்கும் 13 ஊர் விவசாயம் வந்து இப்படி தான் சார். ஏரி வாக்கால் தான் 2 போக வளையும் ஏரி வச்சு பாசனம் பண்ணுறோம் சார். இது காஞ்சிபுரம் இன்னொரு சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே இதுதான் சார் கொஞ்சம் இருக்கிற ஒரே விவசாய இந்த பகுதி மட்டும்தான். ஏற்கனவே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு கட்டிடங்கள் இண்டஸ்ட்ரியல் மொத்தம் மாற்றிட்டாங்க. கட்டிடங்களுக்கு கம்பெனியாக மாற்றிட்டாங்க. இருக்கிற சிறு பகுதி இந்த இடத்தையும் எடுத்துட்டாங்கன்னா காஞ்சிபுரம் மண்டலம் விவசாயமே கிடையாது. காஞ்சிபுரம் மண்டலம் சுத்தமாக விவசாயம் இல்லாத மண்டலம் அரிச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி மோசமான ஒரு திட்டம் சார். இந்த திட்டத்தை வந்து நாங்கள் எங்கள் ஏதோ நாங்கள் ஏகனாபுரம் ஊருக்காக நாங்கள் சொல்ல, நாங்கள் இந்தியாவுக்காக தான் நான் சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்காக சொல்கிறோம். இது வந்து இங்கே இருக்கிற நெல் புரட்சின்னு எங்கேயுமே கொண்டு வர முடியாது. இன்னொன்று கதிர் உங்கள்கிட்ட கேட்கணும். பன்னூருன்ற இடத்துல வந்து மாற்று நிலம் இருக்குது. அங்கே வந்து இந்த அளவுக்கு விவசாய நிலங்கள் இல்லை. அங்கே விமான நிலையம் வரலான்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே பன்னூருன்றது எங்கே இருக்குது? அங்கே விமான நிலையம் கட்டுறது சாத்தியமா? அங்கே விளைநிலங்கள் இருக்கா? அங்கே சுச்சுவேஷன் என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் சார் பன்னூர் சார். நிறைய கிடையாது. 15 கிலோமீட்டர் தான் பன்னூருங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாய நிலம் கிடையாது. அங்கே என்னென்னா பெரிய பெரிய பண முதலாளிகள் அவங்களோட நிலம் வச்சுக்கிறாங்க. இங்கே ஏர்போர்ட்னு சொன்னால் இதை காட்டி அவங்களுக்கு இது சார் அங்கே வந்து நிலமோட வேல்யூ அதிகமாக போயிடும். அதாவது இங்கே ஏர்போர்ட் வந்தால் பன்னூரோட லேண்டு பல மடங்கு ஏறி போயிடும். ஓகே. அவங்க இதை பேஸ் பண்ணிவிட்டு சார் இன்னொரு விஷயம், இந்த பக்கம் கணபதிபுரம் அங்கே சிப்காட்டுக்காக 1500 ஏக்கர் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க.
பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே பரந்தூரை பேஸ் பண்ணி தான் சார். இவங்க வந்து 2020 ஆட்சி வர முடிவு பண்ணிட்டாங்க சார். இந்த பரந்தூரிக்கு வரணும் இதை சுற்றி எல்லா சார் 4 பக்கம் இடத்த வாங்கி போட்டாங்க. எல்லா கட்சிக்காரும் சுற்றி எல்லா கட்சிக்காரும் எல்லா கட்சிக்காரும் இந்த பக்கம் போன ராஜகுரம் காஞ்சிபுரம் பைபாஸில் அதை சுற்றி நிறைய பேர் வாங்கி போட்டாங்க. இந்த பக்கம் பன்னூர், இந்த பக்கம் வந்து கணபதிபுரம், எல்லா ஊரையும் வாங்கி போட்டாங்க சார். இதை இவங்கெல்லாம் இடத்த வாங்கி போட்டுட்டு எங்களுக்கு இதுதான் இங்கே வேணுன்றாங்க. செருப்பை செய்யிட்டாங்க, காலை வெட்டிக்கிறாங்க. செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்கிறாங்க, காலுக்கு ஏற்ற செருப்பு பண்ணல இவங்க. இது வந்து இவங்களுக்கு தேவை வந்து இந்த இடம் டெவலப் ஆகணும். இவங்க இது எப்படி போனால் யார் இப்போ எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அமைச்சரோ பெரிய அரசியல் யாரும் கிடையாது. எங்களை போராட ஆள் கிடையாது. நாங்களாக தான் இந்த மண்ணுக்கு நாங்கள் தான் போராடணும். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சூசைட் பண்ணுறாங்க. அவங்க திவ்யா போனீங்க எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க சார். அவங்க மட்டும் இல்லை சார், பொதுவாக எங்களையும் கூட சொல்றீங்க, எங்களுக்கே தனியாக யோசிக்கிறப்ப நம்ம வாழுங்காலத்திலேயே நமக்கு ஒரு சொந்த ஊர் இல்லையே சார். இது யோசிச்சு பாருங்க. பிறந்த மண்ணை விட்டு தூக்கி எங்கேயோ போடுறாங்க அவங்க. கண்டிப்பாக சார். அதாவது இல்லாதவங்க ஓகே, இருந்து நீங்கள் பறிக்கிறீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் இந்த கொடுமை யாருக்கும் வராது சார். சுதந்திர இந்தியா தன் அடையாளத்தை அழிக்கிற ஊர் நாங்களாக தான் இருப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்துக்காகவும் இந்த மாதிரி மெயினாக சார் இங்கே என்ன சார் அதாவது நிலக்கரி பெட்ரோல் வர சொல்லுங்கள், இங்கே தான் அடம் பிடிக்குதுன்னா காரணம் ஏர்போர்ட். நீங்கள் விவசாயம் பாதிக்காத இந்த இடத்துலையே கூட விவசாயம் பாதிக்காத கொஞ்சம் இடத்த சூரிக்கு எங்கே தேவை அங்கே பண்ணலாம் சார். இருக்காட்டு கோட்டையை ஒரு 1000 ஏக்கர் 10 இடம் பார்த்துக்கிறாங்க கார்கோ, அതൊക്കെ பண்ணுங்க. உங்களுக்கு சரக்கு விமான போக்குவரத்து இருங்காட்டு கோட்டை 1000 ஏக்கர் இடம் பார்த்து வச்சுருக்கு இந்த கவர்மெண்ட்டு. அங்கே கட்டுங்க, ஏர்போர்ட்டை கட்டு போங்க. 1000 ஏக்கர் போதா சார்? நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் போட்டு எங்களுக்கு என்ன சார் வளர்ச்சி? நான் கேட்குறேன், நியாயம்தான். எங்களுக்கு எந்த வளர்ச்சி கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் நாங்கள் 100 ஆண்டு பின்னாடி போய்டும் சார். இப்போ தான் வந்து எங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு கட்டி ஓலை குடிச்சு இப்போ தான் நாங்கள் வந்து கல்வீடுக்கே மாறிக்கிறோம். எங்களை கொஞ்சமாக முன்னேறி வரீங்க. ஆமாம், இப்போ தான் இது ஒரு 20 வருஷமாக தான் இந்த டெவலப்மெண்ட்டுங்க. இப்போ தான் நான் ஓலை குடிச்சு நாங்கள் கல்வீடுக்கே வந்துக்கிறோம். எங்களுக்கு மறுபடியும் நீங்கள் எதுவும் எடுத்து ஓலை குடிச்சே தள்ளுறீங்க. அதாவது கதிர், நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதை நீங்கள் சொன்னது போல் இந்த பரந்தூரை சுற்றி நாலாபுரமும் பெரும் பண முதலாளிகள், அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், அதிகாரிகள் லேண்ட் வாங்கி போட்டுட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது இன்வெஸ்ட்மெண்ட்டு சார், இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போது நடுவில் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா பரந்தூரை சுற்றியுள்ள 4 புறமும் இருக்கக்கூடிய நிலங்களின் மதிப்பு பன்மடங்கு உயரும். ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்குது, ஆயிடுச்சு. இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, வேலை தொடங்கிடுச்சுன்னா இன்னும் பல மடங்கு இன்னும் அதிகமாக. ஸோ இந்த ஏற்கனவே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு பெருக வேண்டுன்றதுக்காக இங்கே இருக்கிற ஜனங்களை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு நம்ம லேண்ட் வேல்யூ பெருகணுன்றதான் அவங்களோட நோக்கம்னு சொல்கிறீங்க. இதன் காரணமாக தான் பன்னூரை இவங்க ஏர்போர்ட்டுக்காக எக்ஸாமினே பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். அதாவது இங்கே ஏர்போர்ட்டுன்னா எப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம ரெசிடென்ஸ் இருப்போம். கண்டிப்பாக ஹோட்டல்ஸ் மால்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும், இங்கே இருக்காது. ஆமாம், ஏர்போர்ட் காம்பவுண்ட் சுற்றி யாரும் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான். காஞ்சிபுரத்தில் ரொம்ப டெவலப் ஆகிடும். இந்த பக்கம் இந்த ராஜகுரம், பன்னூர் இந்த மாதிரி வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல்ஸுங்க, மால்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாம் இங்கே ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. எனக்கு ஒரே இப்போ தான் இன்டர்நேஷனல் லெவலில் இதுதான் பெரிய ஏர்போர்ட்டு இவங்க பிளான் பண்ணிக்குது. அப்படின்னா இதை சுற்றி இருக்கிறத இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துடுவாங்க சார். நிச்சயமா. ஆனால் நாங்கள் நீங்கள் சார் ஏற்க சொன்னீங்களே இங்கே இந்த நிலத்துக்கு காசு சார் 3 மடங்குன்னு, நீங்கள் 100 மடங்கு கொடுத்தாலும் இங்கே விற்ற நிலத்தை என்னால் 1 சென்ட் வாங்க முடியாது. கரெக்ட். நீங்கள் 100 மடங்கு கொடுத்தாலும் நீங்கள் சொல்ல 3.5 மடங்கு 5 ஏக்கர் வச்சுருப்பீங்க. இதுக்கு 5 ஏக்கரை வச்சு 5 ஏக்கரை விற்றுட்டு என்னால் 5 சென்ட் வாங்க முடியாது சார். அந்த அளவு நீ ஏற்கனவே இதை வச்சு இந்த ஏர்போர்ட்டை வச்சு ரியல் எஸ்டேட் மாஃபியாங்க சுற்றி ரேட் ஏற்றிட்டாங்க. எங்கள் ஜனங்க வந்து பண்டார பரதேசிலே தான் போவாங்க. நாங்கள் வாழ்வு இழந்து போடுவோம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஏன் போராட்டம் சொன்னால் இந்த மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வு காலத்தில் இருக்கிற சொத்தை பறிக்கிற மாதிரி பறிக்கிறாங்க. ஒரு வந்து 2023 ஆக்ட் பிரகாரம் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லுது 250 ஏக்கர் மேலே ஒரு திட்டம் கொண்டு வந்தால் யாரும் கேட்க தேவையில்லைன்றாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்து பறந்துருக்காக தான் அந்த சட்டம், அந்த புதிதாக கண்டிப்பாக சார் வந்த நில அந்த பறந்தூருக்காக மட்டுமே கொண்டு வந்தாங்க. பறந்தூருக்காக மட்டுமே கொண்டு வந்த திட்டம் தான் இது. ஆனால் இடம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க இடம் எடுக்கிறது 2013 ஆக்ட் பிரகாரம். இது வந்து கலைஞர் கொண்டு வந்தது 2013 ஆக்ட் பிரகாரம் வந்து அப்போ சொன்னாங்க அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க 2013 ஆக்ட்ன்றாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ரீஃபண்ட் எப்படி கொடுப்பாங்க 97 ஆக்ட் கொடுப்பாங்களாம். 97 ஆக்ட்ன்றது வேல்யூ ரொம்ப கம்மி. 1.5 பங்கு சார். அதே மாதிரி தான் உண்மை. ஏன்னா ஒரு 2 நாளும் முன்னாடி தண்டலை கிராமத்து கேம்புக்கு வந்தாங்க. அங்கே அந்த மக்கள்கிட்ட இவங்க போனது 3.5 மடங்கு சொன்னாங்க. 2 மடங்கு தான் வேல்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டப்பூர்வமாக கொடுக்க வேண்டிய இழப்பையும் கொடுக்காம மோசடி பண்ணுது அரசாங்கம். கண்டிப்பாக சார். ஆனால் நீங்கள் முழுசாக கொடுத்தாலும் நீங்கள் வாங்குறதுக்கு தயாரில்லைன்றது வேறு. முழுசில் சார், நீ 100 மடங்கு வாங்க மாட்டேன் சார். 100 மடங்கு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். நீங்கள் அதாவது காசை காட்டிலும் இங்கே ஜனம் ஏமாற்ற முடியாது சார். இங்கே எங்களுக்கு தான் வந்து இந்த நிலம் விவசாய நிலம் பூர்வீக குடியிருப்பு எங்களுக்கு அடையாளம் வேணும் சார். நீங்கள் சொல்கிறீங்களா திராவிட நிலம் சொல்கிறீங்களே அது என்னது? அடையாளம்.
இப்போ என்னோட அடையாளம் இது சூப்பர். நான் ஏகநாபன் அடையாளம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் திராவிடன், அப்புறம் தான் தமிழ், அப்புறம் இந்தியன். என்னோட அடையாளம் இல்லையா சார்? இழப்பீடு கொடுத்துருவீங்க, நிலத்தை கொடுப்பீங்க, அடையாளத்தை யாருக்கு கொடுப்பா? நஷ்டீடு கொடுப்பா. கரெக்டு. சரி கதிர், இறுதியாக நீங்கள் இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கத்தில், நீங்கள் இந்த ஊரில் இருக்க ஒரு அரசாங்கம் வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இறுதியாக நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஊர் மக்கள் சார்பாக சொல்லுங்கள் சார். அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் போராட்ட கழகம் குழுவாக சொல்லலை. இந்த இடம் முழுக்க வந்து விவசாயம் சார்ந்த பகுதிங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க கடைகோடி பகுதி இந்த பகுதி தாங்க. இந்த பகுதியில் வந்து விவசாயம் அடிக்காதீங்க, விவசாயத்தை காப்பாற்று. இத்தனை நீர்நிலை சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்னையோட 3ஆம் அடுக்குன்னு சொல்கிறாங்க. அதை இங்கே ஏற்கனவே ஒரு பெருவெள்ளம் வந்ததுன்னா சென்னை தாங்காதுங்க. இங்கே நீர் தேங்கினா மட்டும்தான் சென்னை தாங்கும். இங்கே மொத்தம் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா சென்னை பெரிய சேதாரம் தாங்க. நாங்கள் சென்னை மக்கள் சேர்த்து தான் போராடுறோம். இங்கே இருக்கிற நீராதாரம் 13 ஏரி சார். ஒவ்வொரு ஏரியும் பார்த்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர் கொள்ள கொண்டு ஏரிங்க. இவ்வளோ பெரிய ஏரி, நீங்கள் அந்த ஏரி எவ்வளோ தண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த தண்ணி போக வழி இல்லாமல் சென்னை நோக்கி தான் போகும். கண்டிப்பாக சார். நீங்கள் காம்பவுண்டு கட்டிங்கன்னா இந்த தண்ணி எங்கே சார்? பக்கத்துலேயே கொசத்தலாறு சார், பம்பான் கால்வாய். இந்த தண்ணி எங்கே போய் நிற்குங்க? சென்னை தான் சார் பாதிக்கும். நீங்கள் வந்து பள்ளிக்கரை யோசிக்கிறீங்க, பள்ளிக்கரை பூந்தமல்லியாக மாறி போயிடும். பூந்தமல்லி பள்ளிக்கரை ஏற்படுற எஃபெக்ட் இந்த தண்ணி ஏற்படும். ஒன்று, பள்ளிக்கரணையில் அந்த மார்ஷ் லேண்டில் ஏற்பட்ட ஆக்கிரமிப்புகளின் காரணமாக தான் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக இருக்குது. எப்போ மழை வந்தாலும் அந்த பகுதி தண்ணி தேங்க காரணம் தான். ஆமாம் சார். அங்கே பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட் கண்டிப்பாக என்க்ரோச்மெண்ட் தான். அங்கே தண்ணி தேங்க வழி இல்லாமல் நேராக அது உள்ளே போகுது. இப்போ இந்த 13 ஏரி அடித்தாங்கன்னா நேராக சென்னை நோக்கி தான் இந்த வெள்ளம். கண்டிப்பாக சார். இப்போ புதுசாக போட்டிருக்காங்க கோயம்பேடு மார்க்கெட்டு. ஆமாம், அதெல்லாம் இன்னும் தண்ணி தத்தளிக்கும். அதுவே ஏரி தான். இங்கே இதெல்லாம் வந்து அந்த செம்பரபாக்கம் ஏரி வழியாக போகிற தண்ணிங்க. இதெல்லாம் மொத்தமே இந்த செம்பரபாக்கம் ஏரிக்கு போகிற தண்ணி ஒரு தண்ணி பிளாக் பண்ணிட்டா இந்த தண்ணி எங்கே சார் போய் நிற்கும்? இதுதான் நான் சொல்லலை. அதாவது நீரியல் வல்லுநர் ஜனரஞ்சன் சொல்கிறாரு, அவர் ஆய்வுக்கட்டிலே சொல்லியிருக்காரு. இது சென்னையில் 3ஆம் அடுக்குது, இது ஏன் அழிக்கிறீங்க? அதை விட்டுட்டு வேறு வழியை பாருங்கள். அதை அழிச்சுன்னா கண்டிப்பாக சென்னை பெரிய சேதாரம் வரும். எத்தனையோ முறை அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த அரசாங்கம் மக்கள் அரசாங்கம் இருந்தால் மக்களுக்காக தன் சுயநலம் பார்க்காம மக்களிடம் பார்த்து இந்த திட்டத்துக்கு கைவிடுங்க. எங்கே அதாவது வளர்ச்சினா எங்கே தேவையோ அங்கே பண்ணுங்கள். விவசாயம் அங்கேயாவது சொல்கிறேன், விவசாயம் பாதிக்காமல் பண்ணுங்கள். ஒரே கோரிக்கை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். நன்றி கதிர். ரொம்ப நன்றி சார். நன்றி.